ஒருவேள நீங்க கார் வாங்குற ஐடியால இருக்கீங்க அப்டின்னா, இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரீசென்ட்டா என்னோட கார 2 1/2 வருஷம் ஓனர்ஷிப்க்கு அப்புறம் இப்ப தான் செல் பண்ணேன். அதுலேருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு 5 விஷயத்த மட்டும் சொல்றேன். பைக்கும், காரும் வேற வேற 2த்துக்கும் அது அதுக்கான யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ பைக் இருக்கு, அதனால நமக்கு கார் வேணுமா? அப்டிங்கிற மாரி யோசிக்காதீங்க. 5 வருஷத்துக்கு மேல நீங்க உங்க கார வச்சுக்கிற ஐடியால இருக்கீங்க அப்டின்னா, கோ ஃபார் அ நியூ கார் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ்ட் கார். அண்ட் எனக்கு அவ்வளவா ஓட்டி பழக்கம் இல்ல. எங்கேயாவது ஸ்க்ராட்ச் ஆயிருமோ? அப்டிங்கிறதுக்காக ஒரு சின்ன காரோ, இல்ல அதுக்காக போயிட்டு யூஸ்ட் கார் வாங்குறதோ சரியான முடிவில்ல. ரொம்ப சீக்கிரமே யூ வில் கெட் யூஸ்ட் டூ டிரைவிங். ஒரு வேள அதுக்கும் மேல பயம் இருந்துச்சு அப்டின்னா, ஸ்க்ராட்ச்க்கு இன்னைக்கு நெறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கோங்க. காருக்காக பேங்க் லோன் போறீங்க அப்டின்னா, அவங்க சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நெகோஷியேட் பண்ணுங்க. நான் யூஸ்ட் கார் வாங்குனேன். அதுக்கு இனிஷியலா அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் 13% பட் ஃபைனலா எனக்கு குடுத்தது 11.51%. ஸோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நெறைய பேங்க்ஸ் கிட்ட பேசுங்க. ஒருவேள நீங்க 5 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு யூஸ்ட் கார் வாங்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் இருக்காது. அண்ட் பேசிக் வேர் அண்ட் டயர் லைக் டயர், பேட்டரி இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ற மாரி தான் இருக்கும். பிரிபேர்டா இருந்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். காரோட ரீசேல் வேல்யூங்கிறது நீங்க எங்க இருக்கீங்களோ அத பொறுத்து வேரி ஆகும். ஆன்லைன்ல இந்த காருக்கான வேல்யூ என்ன அப்டிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. 7 இயர்ஸ்க்கு மேல நீங்க வச்சுக்கிற மாரி ஐடியால இருந்தீங்க அப்டின்னா, ரீசேல் வேல்யூவ பேஸ் பண்ணி ஒரு கார சூஸ் பண்ணாதீங்க.